வேலைகளுக்குமே வந்து கான்ஸ்டண்ட்டாக எஸ் நான் செய்கிறேன், ஓகே நான் இதை எடுத்து பண்ணிக்கிறேன். ஆனால் நமக்கு வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், அதனாலேயே நம்மளுக்கு டைமே இருக்காது, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அதையே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. பட் நம்மளுக்கு நோன்னு சொல்லிட்டா எங்கே நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ, ஆர் நோ சொல்லிட்டா எங்கே என்னோட திறமை மேலே அவங்களுக்கு டவுட் வந்துருமோன்ற பயம் மைண்டில் நம்மளே க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் எல்லா வேலைகளுக்கும் எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எங்கேயோ நம்ம வந்து நம்மளோட ஒரு ஜென்யூனிட்டியை லூஸ் பண்ணிடுவோம். ஓகே, நம்மளுக்குன்னு ஒரு டைம், நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் பவுண்ட்ரி, நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்ட் இப்படி இருக்கவே இருக்காது. வேலையே நம்மளை வந்து அப்படியே சாப்பிட்றோம். ஸோ ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அவாய்ட் பண்ணலாம். எங்கெங்கே முடியுமோ, எங்கெங்கே அவசியமோ அங்கே நோ சொல்லி பழகுங்க. எல்லாத்துக்கும் எஸ் சொல்லாதீங்க. நீங்கள் எல்லா வேலையும் அக்செப்ட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே எஸ் சொல்கிறீங்கன்றதுனால யாரும் உங்களுக்கு அவார்ட் தர போகிறதில்ல.